ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இப்போ 334 எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். போனதில் எதில் முடிஞ்சு அப்படின்னா, அம்மாச்சிக்கிட்ட வந்து தர்ஷினி வந்து கேட்குற உங்கள் பெரிய பையனுக்கு உடனே ஃபோனை போட்டு வர சொல்லுங்கள், என்ன எதுன்னு விசாரிச்சுக்கலாம், ஏன்னா அவர் தான் சக்தியை பிடிச்சி வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. இப்போ அதோடைய கண்டினியூ அதான் தர்ஷினி வந்து கேட்கும்போது, அவன் ஏண்டி பிடிச்சி வைக்க போகிறான், அவன் இவனோட கூட பிறந்த அண்ணன், அவன் சக்தி வந்து இவனோட கூட பிறந்த தம்பி, அவனுடைய ரத்தம், அவனை போய் இவன் பிடிச்சி வச்சுருப்பான். சப்போஸ் பிடிச்சி கூட வச்சுருந்தா கூட அவன் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான். ஏன்னா தூக்கி வளர்த்த பையன் அவன் என்னடா பண்ணுவான், ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. இந்த ராட்சசி தான் ஏதாவது பண்ணி செஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லி அறிவுக்கரசி மேலே அந்த அம்மாச்சி பழி போடுறாங்க. எதுவோ அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா உங்கள் போன பெரிய பையனுக்கு ஃபோனை போட்டு வர சொல்லுங்கள், வந்து ஃபோனை சக்தியை விட சொல்லுங்கள், முதல்ல ஃபோனை போட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் சொல்கிற நம்பிக்கையே கிடையாதா? இவங்க எல்லாம் ஃபோனை போட்டு சொன்ன உடனே தான் அவர் உடனே ஜனனிக்கு ஃபோனை போட்டு மிரட்டியிருக்காரு. அதனால தான் அவங்க உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணி எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க செய்யாதீங்க சொல்கிறாங்க. இதுலேருந்தே தெரியலையே அவங்க பையன் தான் கடத்திருக்காருன்னு சொல்லி உடனே ஃபோனை போட்டு வர சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், நீ நம்ப மாட்டேறீங்க அப்படின்னு சொன்ன உடனே, சரிப்பா என் பையனை இப்படி நான் நம்பாமல் இருப்பேன், சரி நான் உடனே ஃபோனை போட்டு வர சொல்கிறேன். டேய் முல்லை, பெரியவனுக்கு ஃபோனை போடுறா அப்படின்னு சொன்னோடனே, என்னாலாம் ஃபோன்லாம் போட முடியாதுப்பா அப்படின்னு சொன்னோடனே, டேய் என்னடா சொல்கிற, என்னாலாம் ஃபோன் போட முடியாது அம்மாச்சி. உடனே அறிவு கரைச்சி சொல்கிறான், யார் ஃபோன் போட்டாலும் அவர் வரவும் மாட்டார், சரியா? முல்லை, இங்கேருந்து அறிவு ஃபோன் போடலை, உன்னை இங்கேருந்தே வரவும் உங்கள் எல்லாத்தையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிடுவேன், சரியா? எவனும் இங்கே வீட்டில் குடியிருக்க முடியாது, சரியா? ஒழுங்காக ஃபோனை போடு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அறிவு கடைசி ரொம்ப கூடாக, அதான் முல்லை அம்மாச்சி சொல்கிறாங்கல்ல, ஃபோனை போடு பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத நம்மளும் இருந்து வேடிக்கை பார்ப்போம், சரியா? குணசேகரன் மாமாவுக்கு ஃபோனை போடு, என்ன சொல்கிறாருன்னா பார்ப்போம், உடனே ஃபோன் போடுப்பா அப்படின்னு சொல்லி அறிவு கடிச்சு சொன்னோடனே, சரி அறிவு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுட்டு இருந்தவன் போய் தட்டை கழுவிட்டு வந்து ஃபோனை போட ஆரம்பிக்கிறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு ஜனனியை காமிக்கிறாங்க. ஜனனி காட்டுக்குள்ளே அங்கிட்டு இந்த ஓடிக்கிட்டே இருக்கா. காட்டை விட்டு வெளியில் போகிறாளா இல்லை உள்ள மறுபடியும் சக்தியை தரலாம் என்ன எதுன்னு தெரில. உடனே அந்த ராமசாமியை காட்டுறாங்க. ராமசாமி காட்டினோன்னு அவன் வந்து சொல்கிறான், டேடி இந்த சவப்பெட்டிக்குள்ளே கரெக்டாக ஒரு 10% மட்டும் ஆக்சிஜன் இருக்கிற மாதிரி வச்சுட்டு செட் பண்ணுங்கள், இவன் தூக்கி உள்ளே வச்சுட்டு அந்த 10% லேசாக ஒரு துடிச்சு இவன் சாகணும், அதை நான் பார்க்கணும், அந்த மாதிரி செட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே, சார் 6 to 10% வச்சுக்கலாம் சார் ஆக்சிஜன், நான் அந்த மாதிரி செட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஜினியர் வந்து அந்த சவப்பெட்டியில் செட் பண்ணிகிட்டு இருக்கான். சரி ஓகே, இவனை தூக்கி அந்த சவப்பெட்டியில் வைங்க அப்படின்னு சொன்னோடனே வச்சுட்டாங்க. வச்ச உடனே அப்படியே சவப்பெட்டியை மூடுங்கடா, மேலே அந்த திருப்பால் போட்டு மூடிடுங்க பாலித்தீனை போட்டு அப்படின்னு சொன்னோடனே கரெக்டாக அதை பண்ணிட்டாங்க. கரெக்டாக 10% ஆக்சிஜன் மட்டும்தான் உள்ளே இருக்குது சார், எதுவும் பண்ண முடியாது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவனே உயிர் போயிடும், அதுக்கு மேலே இது பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, அதான்டா எனக்கு வேணும், அவன் துடிச்சு சாகணும், என்னை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினாலும் அது மாதிரி துடிச்சு சாகணும். சரி ஓகே, நீங்கள் 2 பேரும் இங்கேயே இருங்க, நாங்கள் எல்லாம் வெளியில் போய் அந்த ஜனனியை கொண்டுட்டு வந்து அப்புறம் இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வெளில போகிறாங்க. ஜனனி அங்கிட்டு ஓடிட்டுருக்கா. தற்செயலாக ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தா அப்படியே முன்னாடியே அந்த ராமசாமி வந்துட்டான். ஏண்டி பெருசாக பாண்டிச்சேரியில் இருக்கிற வீடியோவை தேடிட்டு இருக்கேன்னுட்டு ஒரு கதையை விட்டுட்டு இப்போ இங்கே வந்து ஏன் காட்டுக்குள்ளே வந்து என்னை தேடிட்டு இருக்கியா, உன்னை பார்த்துக்கிற அப்படின்னு. ஐயோ உடனே அவன், சரி நீ தான் உன் மனவாளனை தேடி வந்திருக்கியே, உன் மனவாளை என்ன கண்டிஷனில் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு சாகு, எப்படினாலும் நீ சாக போகிறது இந்த காட்டில் உறுதியாகிடுச்சு, சாகு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இன்ஜினியருக்கு ஃபோனை போட்டால், டேய் சக்தி இப்போ இருக்கிற கரண்ட் கண்டிஷன் எனக்கு ஃபோனை வாட்ஸ்அப் பண்ணி விட்றான் வீடியோ எடுத்து அப்படின்னு சொன்னோடனே அவன் உடனே வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விட்டான். அப்படியே அந்த வீடியோவை ஜனனிக்கிட்ட காமிச்சோன்னா ஜனனி அப்படியே கண்ணீர் விட்டு, ஐயோ சக்தி என்னால் முடியலையே, நீ எங்கே இருக்க சக்தி, என்னால் காப்பாற்ற முடியாமல் இருக்கனே, நான் பாவி ஆகிட்டனே அப்படி இப்படின்னு சொல்லி ஜனனி ரொம்ப புலம்பிக்கிட்டே இருக்காங்க. சக்தி எங்கே இருக்குது சக்தி, ஐயோ என் சக்தி எப்படியாவது உயிரோடு விட்டு என் வாழ்க்கையை அவன் என்ன வேணாலும் கொண்டுடு, ஆனால் என் சக்தியை உயிரோடு விட்டுருன்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்சிகிட்டு இருக்கா. நீ என்ன கெஞ்சினாலும் எதுவுமே நடக்காது, சரியா? என் ஃபேக்ட்ரிக்கு ஆப்பு வச்சா, என் குடும்பத்துக்கு ஆப்பு வச்சா, என்னென்னமோ பண்ண. இப்போ தர்ஷன் பார்கவி கல்யாணம் மாதிரி அவன் தங்கச்சிக்கு அவனை கல்யாணம் முடிச்சு வச்சுட்டேன், சரியா? பல பிரச்சனைகளை உண்டு பண்ணியிருக்கேன், எதுக்குமே என்னால் மன்னிப்பு தர முடியாது, நீ சாகுறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி அப்படியே நெத்திக்கு நேராக நீட்டி பார்த்துட்டு இருக்கான். ஜனனி அப்படியே கையெடுத்து கும்பிட்டுட்டு அழுதுகிட்டே இருக்கான். நான் கூட சரி வேறு குரூப் வந்து அந்த சக்தியை ராமேஸ்வரத்தில் ஒரு குரூப் வந்து காப்பாற்றுச்சு இல்லை, அது மாதிரி வேறு குரூப் வந்து காப்பாற்றுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அது வேறு மாதிரி ட்விஸ்ட்டாக வந்துருச்சு. கரெக்டாக ஜனனி வந்து டக்குன்னு அவன் துப்பாக்கி கையில் வச்சுருந்ததை கீழே தள்ளி விட்டுட்டு கரெக்டாக ஏதோ ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து வந்திருக்கா போல், மயக்க மருந்து மாதிரி. அந்த ஸ்ப்ரே எடுத்து டக்குன்னு எல்லாம் ஒரு மூஞ்சில் இங்கிட்டு அடிக்கவும் டக்குன்னு அவங்க அப்படியே மயக்க மருந்து அடித்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. உடனே அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே அங்கிட்டு பக்கத்தில் இங்கிட்டு தேடி பார்க்கும்போது ஃபேக்ட்ரி கிடச்சிருச்சு. உள்ளே போய் பார்த்தோன்னா யாருன்னு சொல்லி அவங்க உள்ளேருந்து கத்த ஜனனி அப்படியே கட்டை எடுத்துகிட்டு வந்து அவங்க 2 பேரும் இன்ஜினியர் அடித்து வெளியில் அனுப்பிச்சிட்றான். சக்தி அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கான். பட் அவள் எந்த இடத்துல இருக்கான் அப்படின்றது ஒன்றுமே தெரிய மாட்டேது. தற்செயலாக பார்க்கும்போது
அந்த லேப்டாப்பில் சக்தி அப்படியே மூச்சு விடுறதுக்கு திணறிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஐயோ சக்தி எங்கே இருக்குன்னு சொல்லி உள்ளே போய் பார்க்குறா, வெளியில் போய் பார்க்குறா. அப்புறம் அவளுக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் வந்துருச்சு. அந்த இடத்துல ஒரு ஆக்சிஜன் மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஒரு வேளை சக்தி அந்த மாதிரி வச்சுருப்பாங்களோ ஆக்சிஜன் அந்த இதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நேமாக போய் பார்க்குறா. அது பார்த்தா சக்தியோட ட்ரெஸ்ஸு தான் அங்கே இருக்குது. ஐயோ அப்படின்னா சக்தி இங்கே தான் இருப்பா அப்படி இப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கான். ஆனால் ரொம்ப நான் கூட சீக்கிரம் கண்டுபிடிச்சிடான்னு பார்த்தா ரொம்ப சஸ்பென்ஸாக இழுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே சக்தியை பக்கத்தில் தான் வச்சுருக்காங்க. பட் அவர் பார்க்குற மாதிரி காமிக்கவே இல்லை. அப்புறம் கடைசியில் அங்கிட்டு பார்த்தா லேப்டாப்பை வச்சு பக்கத்தில் சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கான். லேப்டாப்லேருந்து ஏதோ ஒரு கேபிள் போகுது, ஏதோ ஒரு ஆக்சிஜன் பைப் மாதிரி எங்கிட்ட போகுது அந்த சிலிண்டர் த்ரூவில். பார்த்தா அவள் கரெக்டாக அப்படியே அந்த பின்னாடி பார்த்தா ஏதோ ஒரு போர்வைக்குள்ளே போகுது, அந்த திருப்பாலுக்குள்ளே. அப்படியே திருப்பால் எடுத்துகிட்டு பார்த்தா ஒரு சவப்பெட்டி. அப்படியே ஷாக் ஆகிட்டு. அப்போ இதுக்குள்ளே ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு உடனே திறந்து பார்க்குறேன். அப்படியே சக்தி டெட் பாடியாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பொழைச்சிருப்பாப்புல. அப்படியே அதோடய அந்த எபிசோடு முடிஞ்சிச்சு. இன்னும் அடுத்த எபிசோடில் அங்கேருந்து சக்தியை எப்படி காப்பாற்றி வெளியில் கொண்டு போகிறா, வேறு யாரும் தடுப்பாங்களா, இல்லை எதுவும் கொண்டு போய் காப்பாற்றிடுவாளா, இல்லை வேறு மாதிரி கதையை கொண்டு வராங்களா, என்ன ஏது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் ரொம்ப சஸ்பென்ஸாக இதில் ரொம்ப இழுத்துட்டாங்க. சக்தியை உடனே காப்பாற்றுவாங்கன்னு பார்த்தா அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்ததுக்கப்புறமாவது அந்த சவப்பட்டியை பார்க்காத மாதிரி திருப்பாலை போட்டு மூடி வச்சதுனால அவளுக்கு கண்ணுக்கு தெரியல. அங்கிட்டுக்கிட்டு போகிறவங்க ரொம்ப சஸ்பென்ஸாக கொண்டு வந்துட்டாங்க. கடைசி எண்டு டயத்தில் தான் சக்தியை பார்க்குற மாதிரி கொண்டு வராங்க. ஓகே, அடுத்த எபிசோடில் என்ன நடக்குது ஏது நடக்குன்றதை க்ளீனாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.